இயக்குனர் இமயம் என போற்றப்படக்கூடிய தென்னிந்திய தமிழ் திரைப்பட இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் இன்று தன்னுடைய 84வது வயதில் காலமானார். 1941ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 17ஆம் தேதி தமிழகத்தின் தேனி மாவட்டத்தில் உள்ள அலிநகரத்தில் பெரியமாயந்தேவருக்கும் மீனாட்சி அம்பாளுக்கும் மகனாக பிறந்தவர் பாரதிராஜா அவர்கள். இவரின் இயற்பெயர் சின்னசாமி. 16 வயதினிலை திரைப்படத்தினூடாக இயக்குனராக அறிமுகமாக இருந்தார். முதல் படமே மாபெரும் வெற்றி படம். இந்த படம் வசூலிலும் சாதனை படைத்திருந்தது. இந்த திரைப்படம் 1977ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வெளியாகியிருந்தது. கதாநாயகன் என்றால் அழகானவராக இருக்க வேண்டும் என்பதை மாற்றியமைத்து கதாநாயகனுக்கு கோவணம் கட்டி வெற்றிலை போடும் சப்பானியாக மாற்றி காட்டியவர் இந்த பாரதிராஜா அவர்கள். தமிழ் சினிமாவில் திருப்பு முனையை ஏற்படுத்திய பாரதிராஜா கலையகத்திற்குள் நடந்த சினிமாவை கிராமத்துக்கு அழைத்து மண்வாசனையுடன் படத்தை தந்தவர் இந்த பாரதிராஜா அவர்கள். பாசத்திற்குரிய உங்கள் பாரதிராஜா பேசுகிறேன் என தன் குரலால் ரசிகர்களுக்கு அறிமுகமான பாரதிராஜா நாடகங்கள் பார்த்து வளர்ந்தவர். நாடகம் போடும் அளவுக்கு கதை எழுதினார். 16 வயதிலே சிவப்பு ரோஜாக்கள், கிழக்கே போகும் ரயில், நிறம் மாறாத பூக்கள், நிழல்கள், அலைகள் ஓய்வதில்லை, புதுமை பெண், மண்வாசனை, ஒரு கைதியின் டயரி, முதல் மரியாதை, கடலோர கவிதைகள், வேதம் புதிது, ஆராதனா, கொடி பறக்குது, புதுநெல்லு புதுநாத்து, நாடோடி தென்றல், கிழக்கு சீமையிலே, கருத்தம்மா போன்ற திரைப்படங்கள் பாரதிராஜாவின் புகழ்பெற்ற திரைப்படங்களாகும். தமிழ் திரையுலகில் புதுமையான திரைக்கதை உத்திகளை கையாண்ட பாரதிராஜா பல புதிய நடிகர்களையும் தொழில்நுட்ப கலைஞர்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். இவனுடைய அது விருதுகள் குறித்து கட்டாயம் சொல்லியாக வேண்டும். இந்திய அரசினுடைய மிக உயரிய விருதுகளில் ஒன்றான பத்மஸ்ரீ விருது 2004ஆம் ஆண்டு இவருக்கு இந்திய அரசு வழங்கியிருந்தது. அதே போன்று சீதா கோகாசிகே என்கின்ற ஒரு திரைப்படத்திற்காக 1982ஆம் ஆண்டு தேசிய விருது இவருக்கு வழங்கப்பட்டிருந்தது. அதே போன்று முதல் மரியாதை திரைப்படத்திற்காக 1986ஆம் ஆண்டு தேசிய விருது, கருத்தம்மா திரைப்படத்திற்காக 1995ஆம் ஆண்டு தேசிய விருது, அந்திமந்தாரை திரைப்படத்திற்காக 1996ஆம் ஆண்டு தேசிய விருது, கடல்பூக்கள் திரைப்படத்திற்காக 2001ஆம் ஆண்டு இவருக்கு தேசிய விருது வழங்கப்பட்டிருந்தது. 16 வயது நிலை திரைப்படத்திற்காக 1977ஆம் ஆண்டிலும், புதிய வாய்ப்புகள் திரைப்படத்திற்காக 1979ஆம் ஆண்டிலும், அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திற்காக 1981ஆம் ஆண்டிலும், ஈரநிலம் திரைப்படத்திற்காக 2003ஆம் ஆண்டிலும் தமிழ்நாட்டு அரசின் மாநில விருதும் தமிழ்நாட்டு அரசினுடைய கலைமாமணி விருதும் இவருக்கு வழங்கப்பட்டிருந்தது. பாரதிராஜாவிற்கு 2 பிள்ளைகள். ஒருவர் ஜனனி ஐஸ்வர்யா, இன்னும் ஒருவர் மனோஜ். மகன் மனோஜ் கடந்த வருடம் மார்ச் மாதம் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்திருந்தார். அதற்கு பிறகு உடல் நலம் பாதிக்கப்பட்ட பாரதிராஜா இன்றைய தினம் காலமாகி இருக்கிறார். பாரதிராஜாவினுடைய இழப்பு தமிழ் திரையுலகிற்கு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பாக பார்க்கப்படுகிறது. மற்றொரு காணொளியில் சந்திப்போம்.